I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் டஸ் நாட் அஃபெக்ட் காட்ஸ் பிளான். மனிதர்கள் நம்மளை மறுத்தாலும் ஒதுக்கினாலும் அது தேவனுடைய திட்டத்தை எக்காரணத்துக்கு கொண்டும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றது தான். நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35 36 வரைக்கும். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் இருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Acts 7:35-36. This Moses, whom they rejected, saying, "Who made you a ruler and a judge?" is the one God sent to be a ruler and a deliverer by the hand of the angel who appeared to him in the bush. He brought them out after he had shown wonders and signs in the land of Egypt and in the Red Sea and in the wilderness 40 years. So இந்த இடத்துல மோசேக்கு நடந்தது என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் தேவன் மோசையை வைத்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாருங்கிறது தெரியாமலே கேள்வி கேட்கிறாங்க. உன்னை யார் இதை செய்ய சொன்னா? உன்னை யார் இதை நியமிச்சா? நீ ராஜாவா? நீ ஒரு பெரிய ஆளா? அப்படின்ற மாதிரி கேட்கிற இடத்துல அப்படி மனுஷங்களால ஒதுக்கப்பட்ட மோசே, மனுஷங்களால ரொம்ப லோவா பார்க்கப்பட்ட மோசேவை தேவன் இந்த இடத்துல என்னன்னு சொல்ல வருது, ஒரு மீட்பனாக அந்த இடத்துல என்ன பண்றாரு, உயர்த்துகிறாரு. ஏன்னா மோசையை வைத்து ஒரு நோக்கம் இருக்கு. தேவன் ஒருத்தவங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தாலே மனுஷங்க இடத்துல அது ஒரு வரவேற்பு இருக்காதுங்க நிறைய நேரத்துல. ஓகே, அந்த ஸ்டார்டிங் டேஸ்ல நான் சொல்ல வர்றது, அந்த துளிர் விடுற காலத்துல மனுஷங்க கிட்ட இருந்து வரவேற்பு இருக்காது. அது போக போகதான் தெரியும். எப்படி மோசே அந்த 40 வருஷம் கழிச்சு அவர் வராரு தெரியுமா, அவரு போயிட்டு வராரு தெரியுமா, வந்துட்டு அப்புறம் எப்படி அந்த இடத்துல ஓகே தேவன் தான் இவங்களை அமைச்சிருக்காருன்ற உணர்ந்து பண்றாங்களே, உணர்ந்து அவங்கள மோசைக்கு கீழ்படுறாங்களே தேவனுக்காக. சோ அந்த மாதிரி அந்த துளிர் விடுற காலங்கள்ல மனுஷங்க கிட்ட இருந்து வரவேற்பு இருக்கு, அது ரிஜெக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதை கண்டு நீங்க சோர்ந்து போயிடாதுங்க. மோசையை அழைத்த தேவன் உங்களையும் அழைக்கிறார், உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். சோ எக்காரணத்து கொண்டும் மனுஷங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே சோர்ந்து போய் அந்த தேவ சித்தத்தை செய்யறத ஒரு பாஸ்க்கு கொண்டு வந்துடாதீங்க, நிறுத்திடாதீங்க. ஏன்னா தேவன் தாமே உங்களை அழைத்து உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார், மனுஷங்க கிடையாது. ஸோ டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட். லெட்ஸ் ஆல் ப்ரே. எஸ்அப்பா, இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. எக்காரணத்துக்கு கொண்டு நாங்கள் ரிஜெக்ஷன்ஸை பார்த்து துவண்டு போகாம உங்களுக்குள்ள திடமானதா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, மோசையை நடத்தின தேவன் எங்களையும் நடத்த போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.